சில வேண்டனை வந்து யார் குணத்து வந்து நேடுது சில வேண்டனை வந்து யார் குணத்து வந்து நேடுது நீ கொண்ட மானுக்கு கையுண்ட காலுண்ட கொண்ட மானுக்கு காலுண்ட கையுண்ட நீ கொண்ட மானுக்கு கையுண்ட காலுண்ட எங்கன சில வேண்டனை வந்து யார் குணத்து வந்து நேடுது மனை தேடி வந்தவரே மாப்பிள சிந்து மனை தேடி வந்தவரே மாப்பிள சிந்து அப்பன் கூட நிக்கிறீ மாப்பிள சிந்து மனை தேடி வந்தவரே மாப்பிள சிந்து முத்த போல் பணரகே கோபச்சனே கத்தி போல் கண்ணரகே கனிமான சொல்லடகே எடி பத்தனே புலிமானே தேடி வந்தேனே புலிமானே தேடி வந்தேனே புலிமானே தேடி வந்தேனே புலிமானே ஓடி நமஸ்காரமே ஓடி நமஸ்காரமே ஓடி மேலே ஓடி நமஸ்காரமே ஓடி மேலே தேடி வந்தேனே புலிமானே பிஞ்சு குழந்தைகளை பார்த்த போக இந்த பாருங்களேன் பிஞ்சாக இருக்கு அப்படி கிடையாது அவனா நீங்க இப்ப முதல்ல நீங்க ஒரு ஆளா இருந்தீங்க அப்ப பயமா இருந்திருக்கும் இப்ப என்ன செய்யுது தெரியுமா 2 பேரும் காவல்ல கண்ணு கருப்புமா இருக்கு நான் போய் காவல்ல இங்க இருக்க நீங்க என்ன நீங்க சிதப்பு இப்போ வந்தவருக்கா பாக்குற 15 வருஷமா எனக்கு ஒரு நாள் கூட பாக்கலையே அரே உனக்கு பார்க்காதயா பூரா கண்டு தாயமா பாரு அல்லிக்கண்ணே தங்கச்சி வாடா வெட்டிக்கார் வந்திருக்காகோ ஆர்வக்கார் வந்திருக்காகோ தாளக்கார் வந்திருக்காகோ வாமா வள்ளி
கேட்டு ஆரம்பனே யாருமே நமது இடத்துக்கு இனத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். இனத்தவர் யாரு? அவர் இனத்தவர் சரி எதற்காக வந்திருக்கிறாரு? அவர் வீட்டு சாமான காணுமா? என்னன்னே மான் மான் மானை பிடித்து தாருமே, சாமானை பிடித்து தாருமே. நீ என்னன்னே சொல்ல வரீங்க? மானு நமது வனத்துக்கு நடந்து விட்டது. மானை தேடி வந்திருக்கிறாரு. அவர் தேடி வந்தவங்க பாத்தீங்களா? இல்லையா? இல்ல. ஏமா அவரோட தனியா பேசுது என்ன பேசுங்க? அடுத்த சிவராத்திரிக்கு காலி இருக்கா மசர் காலி கேட்டாரா? அண்ணே மானை பாத்தீங்களா மகளே? மான் வரல பாக்கல. இல்ல பாக்கல. ஆமா. வல்ல பாக்கல. பாக்கல. ஏதா நீங்களா மானை பாத்தீங்களா? அதுல வாடகையில உட்காந்துருக்கு. அந்த ஒரு மான் படுத்து கிடக்கு அது. சரி இருக்கட்டும். ஆக மானை பாக்கல. வல்ல வரல. சத்தியமா சத்தியமா ஒரு தடவை மேல ஆணையாக வரல. மானை பார்க்கவே இல்ல. இப்ப ரெண்டு பேரும் இங்க என்னென்ன வேலை? நானு ரெண்டு பேரும் உள்ள போய் உள்ள போய் எதுக்கு உட்கார்ந்து உட்காந்து எதுக்கு உட்கார்ந்து அது யாரே தேனும் திணிமாவும் பிடிங்க. ஒரு காலையில ஒரு 100 கிராம்ல ரெடி பண்ணுங்க. உங்களுக்கா என்ன காக்கில கூட வாங்கி தர்றேன். அன்பு ரசிக பெருமக்களே, இதுவரை நாடகம் பார்த்து புண்ணியம் இல்லை. இனிமேல் முருகனும் வள்ளி மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போனாத்தான் நீங்கள் விடிய வரைக்கும் பார்த்த புண்ணியம் கிடைக்கும். இந்த நாடகம் கடைசி வரைக்கும் நாடகம் பார்த்த 54 உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. தேவகோட்டை கணேசன் ஒளிவரிக்கைக்கு ரொம்ப நன்றி. மாதா பெட்டி பிதா மிருதங்கம் குரு ஆல்ரவுண்டு தெய்வம் தாளம் இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சிறந்த நடிகர்களை போட்டு கொடுத்த மரியாதைக்குரிய ஆர்எஸ் மங்கலம் களத்தூர் கண்டெடுத்த ஜெயகணேசன் என்ற எலி அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தில் சார்பில் நன்றோம். நன்றி. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. தரணியை நான் போடுவேன் ஐயா. நாடகத்துல. ஐயா ரொம்ப நாளா ஒரு எளியாக இருக்காரு. உங்க சார்பில் நல்லது கெட்டது செய்திட்டு நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மை திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமை கேட்கும் வெள்ளெடுத்து விளையாடி வேடுவர் குலமகனே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் ஆந்தர் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களில் வஜ்ரம் போல தேவர்களின் நிர்ணை போல சேனாதிபதியின் முருகனை போல தோற்றம் அளிப்பவரே வருக வருக. இந்த குறிச்சியில் வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான அண்ணன் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மான் தேடி வந்தீங்களா? வெட்டி வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மான் என்ன மானு? அது எப்பேற்பட்ட மானு? அது எப்படிலாம் பிடிக்க போகின்ற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க வாங்க. குறிஞ்சியோட தலைவர் பெற்ற குலக்கொடியே வணக்கம். இந்த குமரமணிமனை கோரிக்கை ஒன்று வள்ளல் என பெரிய மாயூரநாதனுக்கு வெள்ளிமலைக்கு முன்மலைக்கு மெடிருக்க அந்த ரஞ்சன் நம் தனம் தலைமையா தானிருக்க நஞ்சுதலை அருந்தினான் என்ற அந்த சிவனை கூறுவர் சிலர் இதைத்தான் நான் எடுத்து போடு நடுவே நரம்பு இருக்கும் காலம் தலையும் சேர்ந்தான் கிடைச்சாதி மேலாக ஒட்ட முதலிடத்து மோதம் விட்டார் பரவனுக்கு விடுகின்ற உயர்வாக சொல்லக்கூடிய மலைக்கு சொந்தக்காரன் நான். அதிகாரியிலிருந்து என் தாய் தந்தை வணங்கிவிட்டு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டையாடு வருகின்ற பொழுது அழகான வெண்மானை கண்டு அதை கையால வெடிப்பதற்கு மிக ஆவல் கொண்டேன். அந்த மானை வெடிப்பதற்கு தாங்கள் தெரிய அழகு கேட்கிறேன். எப்படி தெரியுமா? பேர்பட்ட மானுங்க சொல்லுங்க. வந்தவன உங்க அண்ணன் கேட்டேன். மானு வரல அப்படின்னாரு. தோழிகளை கேட்டேன். சரி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. உண்மையத்தானே சொல்றீங்க. இல்லாத தனித்தன்மை யார்கிட்ட இருக்குன்னு இடத்துடைய தலைவி இல்லையா? சரிங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? சரி என்மான் 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 என்மான்
நீங்க குடிப்பீங்கன்னு நம்புறேன். குட்டி 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 சின்ன குட்டி. எலி குட்டி பின்னாடி எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தீங்களா? குட்டி 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 குட்டின்னு மான் குட்டிங்க. சின்ன குட்டி, சிவத்த குட்டி, பக்குவமான குட்டி, பருவமான குட்டி, அறிவான குட்டி, அழகான குட்டி, என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட குட்டி. அப்பேற்பட்ட குட்டி. ஆனா குட்டி குட்டின்னு கெட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லது ஒரு தீர்மானம். மான் குட்டிங்க உங்களுக்கு என்னடி தங்கத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆக மான் குட்டிங்க தான் இருக்கு, அப்படிதானங்க? மான் குட்டிங்க தான் இருக்கு. சார் நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில என்ன மலை? கலிகமாமலைன்னு வாங்க. அப்பேற்பட்ட மலையில இருந்து என்ன மலைங்க? வேள்விமலை. வேள்விமலை சார். வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் தான் இங்க வரணும். உங்களுக்கு என்ன வேலை இந்த இடத்துல? முனிவர்கள் எதுக்காக யாகம் வளர்க்கணும்? என்னங்க முனிவர்கள் அவங்க தேவைக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, பொதுவா ஒரு வீடு கட்டுறாங்கன்னு, புது வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, எதற்காக நம்ம யாகம் வளர்க்கிறாங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், எந்த குறைபாடு இருக்க கூடாது, எந்த தடை வரக்கூடாது அப்படின்னு யாகம் வளர்ப்பாங்க. ஏன்னா பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா இந்த மும்மூர்த்தியும் போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு யாகம் வளர்க்கறதுக்காக நாரத மகாமுனிவர் வந்து கூப்பிட்டாரு. பிரம்மனுக்கு கோவிலே கிடையாதுன்றாங்க. அதே போல சிவபெருமானுக்கு உருவ வழிபாடே கிடையாதுன்றாங்க. சொல்றாங்கல்ல, அதான் என்ன காரணம்? அதெல்லாம் வாங்கின சாபம். யாருக்கிட்ட வாங்கின சாபம்? பிரம்மனுக்கும் கோயில் இருக்கு, சிவனுக்கும் உருவ வழிபாடு இருக்கு. கதையா நினைக்கப்பட்ட இப்ப இருக்கு. அப்ப உள்ளதுல இப்ப கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம். கிருதாயுகம்னா அரிச்சந்திரகதை, திரேதாயுகம்னா ராமாயணம், துவாபரிகத்துல மகாபாரதம், கலியுகத்துல இப்பதான் கலியுகம் கட்டபுராணம் கதை நடக்குது. அப்ப உள்ள காலகட்டத்துல பாருங்களேன், பிரம்மன் வாங்கின சாபம் அப்படி. என்ன சாபம்? யாரு கொடுத்த சாபம்? பிரிகிணி முனிவர்னு வாங்க. அவர் யார் தெரியுமா? அவர் தான் அகங்காரம் பிடிச்சவருன்னு. அவர் பாதத்துல வந்து ஒரு கண்ணு இருக்கும், எல்லாத்துக்கும் 2 கண்ணு. ஆனா அவருக்கு மட்டும் பாதத்துல ஒரு கண்ணு இருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட அவர் தான் ஒரு கொடுத்த சாபம். என்ன சாபம் தெரியுமா? அதாவது யாகம் வளர்க்கணும், எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், தேவர்கள் எல்லாரும், முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் வளர்க்கணும். யாகம் வளர்த்தாங்க. யார் யார் யாகம் வளர்த்தது? மும்மூர்த்திகள் போய் மும்மூர்த்தியையும் கூப்பிட்டு ஆக்கல், அழித்தல், காத்தல், முத்தொழிலுக்கு உதவுறாங்க. மும்மூர்த்தியையும் கூப்பிட்டு யாகம் வளர்க்குறாங்க. அங்க வந்தாரு யாரும் அகத்தியர் வர்றாரு, யாகம் வளர்க்குறாங்க. நாரதரை வர சொல்லுங்கன்றாங்க. நாரதர் வர்றாரு, யாகம் வளர்க்கின்ற பொழுது அப்பதான் சொன்னாங்களா, அதாவது இந்த மும்மூர்த்திகளை வர சொல்லணும். இந்த யாகத்தோட சிறப்பு யாருக்கு போய் சேரணும்? யாரு கட்ட சாந்தமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த யாகத்தை முழுமடையணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், ஒரு யாகம் வளர்க்குறாங்க. நதிக்கரை ஓரமா யாகம் வளர்க்கின்ற போது, யாகம் வளர்க்கிற சரி நம்ம போய் பார்த்துட்டு வரேன். மும்மூர்த்திலையும் யாரா? சிவபெருமான, பிரம்மன, பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திலையும் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காரு. யாரு போனது? பிரிகிணி முனிவர் போறாரு. போகின்ற போது பிரம்மனை பாக்குறாரு. அவர் பார்த்த உடனே எந்த ஒரு வந்தவங்களுக்கு ஒரு முனிவர் வர்றாரு அப்படின்னா ஒரு மரியாதையே கிடையாது. வந்தவங்களை கவனிக்கவே இல்லை. அப்ப கவனிக்காதனால இவர் ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. என்ன சாபம் பிரம்மனுக்கு? அப்பதான் உனக்கு கோவிலே இருக்காது, உனக்கு உருவ வழிபாடே இருக்காது அப்படின்னு வந்து யாருக்கு? பிரம்மனுக்கு, சிவனுக்கு அப்படின்னா ஒரு சாபத்தை கொடுத்தாரு. இன்னொருத்தருக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. யாருக்கு சாபத்தை? அந்த ஒரு மகாவிஷ்ணுக்கு சாபத்தை கொடுத்தாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாகம் வளர்க்கறதுனால இப்படியா நன்மைகள், இப்படியா நன்மைகள் நடக்குது, தீமைகளும் நடக்குது. ஆமா, எல்லா மக்களும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் யாகம் வளர்க்கறது. அப்ப முனிவர்கள் யாகம் வளர்க்கறாங்கன்னா எதுக்கு யாகம் வளர்க்கறாங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப பாருங்களேன், முனிவர்கள் யாகம் வளர்க்கணும்னா எல்லா மக்களும் வீடு கிரக வைக்கிறாங்க, வீடு பாதுகாக்கிறாங்க. அப்ப ஒரு யாகம் வளர்க்கணும்னா என்ன? அவங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் நல்லா இருக்கணும். கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குது, யாகம் வளர்க்கறாங்க. எல்லாரும் யாகம் வளர்க்க நல்லா இருக்குன்றதுக்காக தான் யாகம் வளர்க்கறாங்க. அப்ப முனிவர்கள் யாகம் வளர்க்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து இந்த இடத்துல மான் இருக்கின்றீங்களே, அது எப்படி நீங்க வரலாமான்னு கேட்டேன் உங்களை. வரக்கூடியவனே நான் தான். இதெல்லாம் பேச்சு சுத்தம் இல்ல, சுத்தமான பேச்சுதான் நான் பேசுவேன். வரக்கூடியது நீங்க தான். என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஆண்மகளா இருந்தா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. பெண்மகளா இருந்தா பயிர்ப்பு வேணும். இருக்குல்ல, இருக்கணும்ல. இப்ப கடமை உணர்வோடு ஒரு மனிதன் எதுக்கு செல்லுறான்?
கடமைன்னு இருக்குல்ல, ஒரு மனிதனுக்கு வந்து கடமைன்னு இருக்கு. இந்த கடமைனா என்ன? கடமைனா என்ன? வந்து எந்த ஒரு ஆண்மகளா இருந்தாலும் பெற்ற தாய் தந்தைய பார்க்க வேண்டியது அவருடைய கடமை. இதுதான் உண்மை. உண்மை. அதுக்கப்புறம் தான் தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரம் தாரத்தை மகன் அவருடைய கடமை. புள்ள குட்டி மகன் அவருடைய கடமை. அதுவும் அவருடைய கடமை. இது நம்மளுடைய கடமை. என்ன கடமை? நம்ம தொழில் பண்றோமே அது நம்மளுடைய கடமை. அவருடைய கடமை இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவருடைய கடமையை நிறைவேற்றணும்னா எங்க போகணும்? இல்லம்மா, கடமை இப்ப ஒரு குடும்பத்தை அவரு காப்பாற்றணும்யா. கடமையை நிறைவேற்றினா அவர் வேலைக்கு போகணும், வருமானம் வேணும்ல. சும்மா உட்காந்துக்கிட்டு கடமையை காப்பாற்றணும், தாய் தகப்பனை காப்பாற்றணும் முடியுமா? நம்ம இதுதான் உண்மை. சொன்னீங்கல்ல, எங்க போட முடியா? வேலைக்கு போனுங்க. நானும் வேலைக்கு தாங்க வந்திருக்கோம். என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? என்ன வேலைக்கு? அப்படி கேளுங்க. என்ன வேலை சொல்லுவோம்ல? என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? அதான் கேளுங்க. என்ன என்னப்பா வேலைக்கு வந்திருக்கீங்க? அதான் கேக்குறேன். அதான் கேட்டா சொல்லுவோம்ல நாங்க. என்ன இது பெரிய வடிவேல்? அதெல்லாம் கிடையாதுமா. என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. நீங்க எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுடைய வேலை இங்க பாருங்க. வேலைன்றீங்கல, நான் வந்த உடனே வேலையை நீங்க முதல்ல சரியா செய்யுங்க. நான் வந்த உடனே உங்ககிட்ட என்ன சொன்னேங்கறத கவனிச்சீங்களா? கண்ணாடிய கண்டதும் போய் காதால கேட்பது போய் தீர சாரிப்பது. ஐயா, கண்ணால காண்பது போயினா நீங்க எப்படி மானு 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 மானுன்னு வந்தீங்களா? நீங்க சீரியாகப்பட்டவங்க மானு மானு மானுன்னு போனாங்க. ஆமா, எங்க போனாங்க? அது வந்து மாரிசன் மாயமான வருவாரு வந்தா கண்ணால பார்த்தாங்க. பொய்யா போச்சு. மான கண்ணால பார்த்து தன்னுடைய கணவர் ராமன்ட்ட பிடிக்க சொன்னாங்க. ஆமா, ராமன் பிடிக்க போனாரு. அங்க போய் பார்த்தோனே மாரிசன்ற மாயமா பொய்மானா போச்சு. அப்ப போய் பார்த்த உடனே மெய்ங்கிறது புறப்படுதா இல்லையா? கண்ணால பார்த்து பொய்யா போச்சு. நீங்க கண்ணால பார்த்தேன்றீங்க, அதே பொய்யுது. காதார கேட்பது நீங்க காதார அங்க கேட்டதுன்னா அவைய குரல். அவைய குரல் கேட்டது. யார் அவைய குரல் கொடுத்தது? அதாவது ராமனை போல குரல் இருப்பவன் யாரா? மாரிசன். அதுவும் மாரிசன்ற மாயமான் தான். அப்பதான் சீதா பார்த்தாங்க. சீதாதேவி அப்பட்ட பார்த்து தன்னுடைய அதாவது கொள்கையை பார்க்க சொன்னாங்க. லக்ஷ்மணா, உன்னுடைய அண்ணன் ராமனுடைய குரல் போல கேக்குது, நீ போய் பாரு. சீதாவைய லக்ஷ்மணா அப்படின்னு கேக்குது அப்படின்னு போய் பார்க்க சொன்னாங்க. அவர் போய் பார்த்தாரு. அங்க போய் பார்த்தாலே மாரிசன்ற மாயமான். அது காதார கேட்பது குரல் பொய்யா போச்சு. எதற்காக அந்த குரல் கொடுக்கணும்? எப்படியாவது சீதையை ராவனை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். காதார கேட்பது பொய்யா போச்சு. தீர விசாரிப்பதை தீர விசாரிச்சது யார்கிட்ட போய் விசாரிச்சாங்க? ஏமா தீர விசாரிக்கிறதுனால லட்சுமணன் போறேன். லட்சுமணன் இல்லைன்னா அவைய குரல் கேக்குது. அண்ணனுக்கு ஏதோ அவையில இருந்துருச்சு, போய் பார்க்கணும் அப்படின்னு போன இடத்துல அங்கே உண்மை அப்பதான் புலப்படுது. அந்த வந்து மான போலவே உருமாறி வந்தவன் மாரிசே. அப்ப ராமனை போல குரல் இருப்பனவன் மாரிசே அப்படின்னு லட்சுமணன் இங்க போன பிறகுதான் மெய்ங்கிறது புலப்படுது. இப்ப நல்லா விசாரிக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய கடமை. உங்க அண்ணன் கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். உங்க அண்ணன் கிட்ட கேட்ட உடனே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. தோழிக்கிட்ட நீங்க நல்லா கேட்டிருந்தா அவங்க விளக்கம் சொல்லிப்பா. அவங்ககிட்ட நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. தீர விசாரிப்பதே மெய்யின் இருக்காங்க. ஆமா, ஜடாயு என்ற பறவைட்ட விசாரிச்சதா மெய்யின் இருக்காங்க. அங்க ராமாயணம். இந்த இடத்துல விசாரிக்க கூடியது உங்களுடைய கடமை இல்லையா? இந்த இடத்துல அண்ணன் அதாவது முதல் காவல் அண்ணன், இரண்டாவது காவலில் அருமை தோழி, மூன்றாவது காவல் இப்ப பரண்மையில இருந்து காவல் வந்துக்கிட்டு. எங்க அண்ணனை கேட்டா மாடு வந்தா தானே பார்க்க முடியும். மாடு வரல இல்லன்னு போயிட்டாங்க. சரியான போய் அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் போய் சொல்லிக்கிட்டீங்க. போய் பேசலாம். அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையே பொய்யா போயிடக்கூடாது. அதெல்லாம் கிடையாதுமா. பாருங்க, காணல நீர் என்று காடு வளர்த்து மான்போடும் மாடு வளர்காத்த அதிகல்லா கெளி போலும் தேடி உண்டு துப்பித்த கம்பிக்க தகம்பி போலும் நான் உன்னை அரசன் என்று எண்ணி நாளை போக்கிறேன் ஒரு கதி. கருதியனோடு கல்லாதார் மூடனாக கலைஞருக்கு பேசாதன் கசமனாகும், ஒரு தலையிலும் இல்லாத முகடியாக ஒன்றுக்கு முதுவான சோமனாகும், பெரியார்கள் முன்னெடுத்த மரத்தை போல பேசாமல் இருப்பனை பேயனாகும், பரிவை சொல்லி தருவனை பசப்பனாக பசிப்பவர்களுக்கு நான் பாவியாக கொண்டிருக்கா. இது ஒரு வரி. இப்ப வெள்ளது வளைந்தது என்றும் மேல உதவிங்கிட்டென்னும் மல்லிகம் மதங்கிட்டென்னும் மலைகளாவிட்டென்னும் புள்ளதான் சொல்லி கஞ்சி பெருத்தொடர் பெறுகிறனும் இதையெல்லாம் நெஞ்சலை கருதலாம் அப்படின்னு இருக்கேன். இது ஒரு கவிதை. கவியெல்லாம் பேசலாம். முதல் கவி பேசணும்னா முதல் எந்த ஒரு செயலை சொல்லணும்னா யார வணங்கணும்? யார வணங்கணும்? முதல் கடவுளத்தை முழுமுதற் கடவுள் பிள்ளையார வணங்கணும். பிள்ளையார் சுழி போட்டு விநாயக பெருமான வணங்கணும். அவருடைய சுழிய போடணும். ஊனா என்ற சுழிய போட்டாதான் நம்ம நினைத்த காரியம் வெற்றி பெறும். ஊனாவோட ஓனா ஓம் என்ற வெண்ணாப்பொருளை உச்சரிக்கணும். ஆமா, செய்யும் தொழில தெய்வம் இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விநாயகரை வணங்குறது சரி. சித்தி புத்தி விநாயகனே, சிங்கார கணபதியே, புத்தி தரு மூலவனே, மூசிக்க வாங்கனே, முருகனுக்கு மூத்தவனே, முக்கடல் பெற்றவனே, கருணை கை கொடுத்து கணபதியே காப்பாயாக. அல்லவோ வல்வினிவோ மண்ணை வீச்சு பிறந்த தொல்லை போல் போகாத உயரம் போர் அல்ல உணவதிகம் அவருடைய கோபுரத்தை வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதுதான் கால் இருக்க. குலப்பெரியில் குத்திடுவாய், குடும்பங்கள் காத்திடுவாய், நலமெல்லாம் சேர்த்திடுவாய், நாட்டை காத்திடுவாய், மஞ்சள் நீ வருவாய், மாட்டு சாணத்திலே கொச்சியை நீ இருப்பாய், கொம்பிட அருள்வாய்.
வருவாய் இப்படி கூட பாடியிருக்காங்களே. வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலவனா நோக்குண்டா வேணி உடங்கா துப்பாருக்கு திருமேனி தும்பிக்கையான் பாவம் தப்பாமல் சார்வான் தமக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரியங்களை தொடங்கியிலே கை கொடுக்கும் நீ தெய்வம் 1000 வெற்றிகள் அள்ளி குவித்திடுவாய். கும்பெடுத்து போட்டி கும்பெடுத்து எழுதிடுவேன். நம்பிக்கை வளர்த்துருவான் தும்பிக்கை காத்தெல்லாம் கூட பாடி வச்சிருக்காங்களே. இருக்கா இல்லையா நம்பிக்கை? நம்பிக்கை இருக்கணும். இருக்குல்ல? மனிதனுக்கு போல நம்பிக்கை தேவை. ஏன்னா நம்பிக்கையில பிள்ளையாருடைய 4 வகையான நம்பிக்கை இருக்கு. ஆமா. ஒண்ணு அவநம்பிக்கை, ஆ. இன்னொன்னு மூட நம்பிக்கை, ஆமா. இன்னொன்னு தெய்வ நம்பிக்கை, சரி. இன்னொன்னு தன்னம்பிக்கை. இருக்கணும். அவநம்பிக்கை நமக்கு தேவையில்லை, இல்ல. மூட நம்பிக்கை நமக்கு தேவையில்லை, தேவையில்லை. தன்னம்பிக்கை வேணும். அவசியம் வேணும். தன்னம்பிக்கையோட நம்மளுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கணும். ரொம்ப அவசியம். ஆமா. தெய்வ நம்பிக்கை தன்னம்பிக்கை அதே தெய்வத்தால் ஆகாத முயற்சித்தால் மெய்வரத்த குடிதரும் அப்படின்னு இருக்க சொல்லியிருக்காங்கல்ல. ஆக முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்காங்க. முயற்சி திருவணியாக்கும் இருக்காங்க. முயற்சியின்மை முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையா சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா அப்படிலாம் இருக்கும்பொழுது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லுமா? ஒருபாடு வெல்லாது. அதெல்லாம் நல்லா தான் பேசுறீரு. நாங்க பேசுற பேச்சுக்கு நீங்க பேசுறீரு. இருங்க இருங்க முதல் ஒரு கவி கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி பேச்ச குறைங்க முதல். ஏன்னா பேச்ச குறைங்க. உன் பேச்ச குறைக்கதான் நான் வந்திருக்கேன். யாரு உங்க பேச்ச குறைக்கிறது? நான் வந்திருக்கேன். பேச்ச கேளு. நல்லா இருப்ப. சட்டம் என்னட்ட போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சிவமோகன் சட்டம் போட்டா சொல்லுவாங்க. சட்டம் போடு. ஒரு விஷயம் கேளுங்க. சட்டம் என்னட்ட போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இடத்துல உங்களை மட்டமாக்கி விடுவேன். புரியுதா? எங்ககிட்ட தானே. மட்டம்னா என்ன? பாக்குறவங்களுக்கு தெரியும் யார் மட்டமா இருக்காங்க. இல்ல யார் முதல்ல மட்டமா இருக்கான்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். மட்டம்னா யாரு முதல்? யாரு? மட்டம்னா என்ன முதல்? என்ன மட்டம்? மட்டம்னா என்னமா? சரி சமமா இருக்கிறது பேர் மட்டமா இருக்கா பாரு அப்படிப்பாங்க. இப்ப மட்டமா இருக்கா இல்ல சுத்த மட்டமா இருக்கா? அதுக்கு தான் இப்ப சரி சமமா கொண்டு போடுங்க. அதை மட்டமாக்கிறேன்னு சொல்றீங்க. புரியுதுங்களா? நல்லா பேசுறீங்க. அதெல்லாம் சரி. இப்ப மான் குட்டி இருக்குன்றீங்கல்ல. ஆமா. கையில என்ன ஒரு வச்சிருக்கீங்க? கையிலயா? கையில ஒண்ணு இல்லையா? இந்த கையில இல்லையா? இந்த கையிலயா? இந்த கையில ஒண்ணு இல்லையம்மா. ஏன் வர வர நகைச்சுவையா படிக்கிட்டு இருக்காப்ல? ஆமா. இந்த கையில இல்ல வடிவேல் காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த கையில ஒண்ணும் இல்ல. இந்த கையில காமியா? இந்த கையில ரெண்டு கையில காட்டு. இந்த கையில காட்டுறேன், இந்த கையில காட்டுறேன். கையில என்ன பொருளோட வந்திருக்கீங்க நீங்க? கையில கொண்டு இருக்கு. வந்த தினம் கையில இருக்கிறத காட்டக்கூடாதுல்ல. என்ன பொருள் காட்டி இருந்தாதான் பக்கத்துல வந்திருக்குமே. இதனுடைய தன்மையே அதாமா. இதுக்கு பேரு சிறிமுகம்னு பேரு. இந்த சிறிமுகத்தினுடைய அம்புடைய பேரு என்னன்னா காட்டி இருந்தா தானா பக்கத்துல வரும். காட்டினால் மானம் போகும், காட்டாட்டி பிராணமே போகும் இருக்காங்க. அது ஒரு கதை இருக்கு. அதான் போய்கிட்டு இருக்கு. ஆமா. ஏன்னா காட்டினால் மானம் போகும், காட்டாவிட்டால் பிராணமே தாய் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஆமா. தங்கேட்ட போய் நம்ம மானத்தை காட்டிக்க கூடாது. அது மட்டும் கிடையாதுமா. அப்படின்ற ஒரு மகாபாரத கதை பெரிய கதையா இருக்கு. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம். காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கல் முதலை குணம். இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதனால் நிறைய திரை மூப்பு பிடி சாக்காடு இருக்கேன். தத்தக்க பத்தக்க 4 கால் தானே உச்சி வெளுத்து போனா 3 கால் ஊருக்கு போயில 10 கால். அதுதான் ஆரம்பத்திலே நகைச்சுவை நடிகர் அண்ணே சொல்லிட்டு போனாரு. ஆமா. 10 காலுக்கு விளக்கம் சொன்னாரு. அதே ஆபத்து குலவ பிள்ளை அரும்ப சிக்குதவாண்டம் தாவத்தை தீராதே தரித்திரவடைய கோபத்தை அடக்காதே பாவத்தை தீராதே பயனில்லை. உலகத்துல 7 மருந்து வயலாம போயிடும். பேசுறது பிரோஜனமா பேசணும் சொல்லிருக்காங்கல்ல. நிறைய பேசலாம். கையில எதுக்கு கையில சிலிப்போ கிடையாது. பயப்படாடாமா. அப்படி கிடையாது. பயப்படக்கூடாது. யாருக்கு? என் பரம்பரைக்கே கிடையாது. அடிச்சு தட்டி உட்கார வச்சுட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் தூங்குறவட அப்படி கிடையாது. இல்லமா. ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல எதை செய்யணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும். தூங்குறவனை எழுப்பி உட்கார வச்சா என்னமா செய்வேன்? எழுப்பி உட்கார வச்சா தூங்கிட்டே முடிங்க. அதெல்லாம் கிடையாது. தூங்குறவனை எழுப்பி உட்கார வச்சோம்னா முடிப்பேன். என்ன முடிப்பேன்? டேய் என்னடா முடிக்கிறேன்? என்ன சொல்லுவான் தெரியுமா? இலக்கணம் படிச்ச வழக்கண்ண தூங்குறவனை கிளப்புனா முடிக்காம அப்பா பெரிய இலக்கணம் படிச்ச வழக்கண்ண வாயா. நீங்க முடிக்கிறது அப்படியே என்ன செய்ய போறோம் தெரியாம முடிக்கிறேன். ஓ பேச்ச நாடி போடுறேன். குறையாம ஓ பேச்ச நான் குறைக்கிறேன். எதுக்கு? ஆம்பளை அப்படி பேச்சு பேசவே கூடாது. ஆம்பளை பேசுறது தரத்துல அப்படி பேச்சு பேசலாம் அட்டை சரித்திரமா. இதான சரித்திரம். சரித்திரமே யாருக்கு? அந்த கதையை நீ விடாத. சிலிமத்துக்கு தன்மை என்ன? சிலிமத்துடைய தன்மை என்ன? தன்மை என்ன? சிலிமத்துடைய தன்மை என்னன்னா எந்த ஒரு எதிர்கிட்ட அப்படி காட்டினாலும் தானா பக்கத்துல உடைய தன்மை உண்டு. 3 தன்மை வாங்க இருக்கு. 3 தன்மை என்ன தன்மை? ஒன்று கோரம், மற்றொன்று அகோரம், அகோரம், 3வது காந்தம். காந்தம்னா கவரக்கூடியது, கவரக்கூடியது, ஈர்ப்பு விசை, கதை இழுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சுக்கீங்க. மான் குட்டி இங்க இருக்குன்றீங்க. நான் கேட்கிறேன், மான் குட்டி இங்க இருக்கு, கையில
சிறுமுகனை இருக்கு. காந்த சக்தி ஆ. அந்த மான் குட்டிக்கு நேர ஆ. உங்க சிறுமுகனைய ஆ. ஒரு நீட்டி ஆ. ஒரு காட்டு காட்டி ஆ. உன் மான பிடிக்க பக்கு இல்ல உன் மான பிடிக்க துப்பு இல்ல சரி. உனக்கு எதுக்கியா வீரவசனம் முத அடடடடடட. நீ மான பிடிக்க மாட்டீங்க ரொம்ப மண்ட புண்ணை கூட உன்னால பிடிக்க போயிட்டு பாக்கிறேன்ப்பா ஏமா மான பிடிக்க இப்ப லாயக்கே கிடையாது. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேக்குறியா என்னப்பா? நான் காட்டி இருந்திருப்பேன் ஆனா காட்டுனா எருனே முடிப்பாங்க எருனே பயந்து பயந்து போய் இந்த ஆள ஒரு வழி வேணாம போக இந்த மாட்டேங்குது மாடு பயந்து வந்து எங்க விழுந்திருக்கு தெரியுமா எந்த மாடு அரை ஏமா இப்ப காட்டு பரிதாபமா இருக்கு நினைக்கல எந்த இடத்துல எதை காட்டணும் எந்த இடத்துல காட்டணும் எதுக்காக காட்டணும் அப்படிங்கிறது இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா ஆமா. அதுக்கிட்டே ஆமா. அங்க வந்தாங்கல்ல ஆமா. வந்து மிருதங்கத்துல இசை அமைச்சாங்கல்ல சொன்னாங்கல்ல. இசை அமைச்சோடனே நான் திரும்பி பார்த்தேன் ஆமா அதத்தான் சொல்றேன் மரியாதை என்ன? எதுக்கு எதுக்கு திரும்பி பார்த்தேன் ஆ. பயத்துக்கா வந்துட்டாங்க வந்து உட்காந்துட்டாங்க இசை அமைக்கிறாங்க இருக்கு. மிருதங்கத்தை வாசிக்கிறாங்கல்ல ஆமா. அப்ப எந்த இடத்துல எதை செய்யும் வந்துட்டாங்க அப்படின்னா பாட்டு தெரியுதுல்ல? பாட ஆரம்பிச்சிடணும். ஆ. ஏனென்றால் ஆ. ஏனென்றால் பாட்டு பரதமும் பண்புள்ள நாடகம் நாட்டுக்கள் இந்தியா முதல் இயல் என்றால் பேச்சு இசை என்றால் பாட்டு பாட்டு. நாடகம் என்றால் நடிப்பு. நடிப்பு மூணு இருக்கணும்ல இருக்குல்ல. நடைமுறை பாவனை இருக்குல்ல ஏன்னா மாப்பிள்ளை இருக்கா மூணு? யாரு மூணு உங்ககிட்ட இல்லாம தெரியுறீங்க நீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்ல கட்டுப்பாடு இல்லாம இருக்குமா சரி கட்டுப்பாடோட அப்படியே கேளு பாரு. கட்டுப்பாடோட இருந்தா நல்லது சரி அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சொல்லுங்க பாப்பா, நல்லா. நான் கெடுதி அப்படின்னா கெடுதி நான் கெடுதி ஏய் உங்க நல்ல நேரம் என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி பல்லா இழுச்சுக்கிட்டு ஏய் ஒண்ணே இல்லையா பல்லா இழுச்சுக்கிட்டு நல்லா தெரியுமா நல்லா பேட்டையை பத்தி தெரியுமா நல்லா பேட்டையில எத்தனை வகையான வேட்டை இருக்கு 32 மான் இருக்கு வேட்டையில 5 வகையான வேட்டை இருக்கு ஏன்னா ஆளிடம் மண்டலம் மகாமண்டலம் பிரத்தியாலம் வைசாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகை வேட்டை இருக்கு அதை வலை கட்டி பிடிக்கலாம் குடி வெட்டி பிடிக்கலாம் செல வச்சு பிடிக்கலாம் அம்பு எது பிடிக்கலாம் கடைத்தடி எய்தல் பல வகை இருக்கு சரி பல வகை இருக்கட்டும் இருக்கு நிறைய இருக்கு ஆனா இப்படி ஒரு கிறுக்கு பத்திரமா இருக்கட்டும் சரி இருக்கட்டும் சிறுக்கா பேசக்கூடாது இல்ல நான் எப்பயுமே அப்படி பேச மாட்டேன் என்னட்ட திமுறா யாரு வந்தாலும் விட மாட்டேன் பிச்சு புடுங்க மிச்சு நீங்க தானே ஆமா இருக்கட்டும் அதாவது ஒட்டி இருந்தா அதை பிக்கலாம் ஒட்டி இருக்கடா அதாவது ஒரு விஷயம் தெரியுமா அதாவது நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும் ஆமா நான் சொன்னா உதடுகள் ஒட்டாது ஒட்டவே நீ என்று சொன்னால் உதடு ஒட்டாது சரி ஆமா நாம் அப்படின்னு சொல்லணும் அப்படியா நாம் அப்படின்னு சொன்னாலும் உதடுகள் ஒட்டும் இப்ப நான் ஒட்ட வைக்கவா என்னட்ட உங்கனால நான் ஒட்ட வைக்க வேண்டேன் அட ஏயா இப்ப நான் ஒட்ட வைக்கிறேமா இல்ல எப்படிதான் ஒரு ஒட்ட வைக்கிறாரு பாருங்க எதுவுமே முடியாது நான் தான் ஆரம்பத்துல சொன்னல நீங்க மான் குட்டியை பிடிக்க லாயக்கே இல்லை வெட்டு நானும் பாட்டு வீரம் பேசி பொல்லாப்பு சாத்தினே விடுவேனா உன்னை விடுவேனா எங்க அண்ணன் விஜயரமணை உன்னை விட்டு விட்டு ஊருக்கு நான் போவேனா விடுவேனா
கோட்டை விட்ட வேட நானில சட்டைகளுக்கு செய்யாமல் சுத்தரானில ரொம்ப விவரமான பிள்ளை. ஒரே ஒரு வார்த்தை ஐயா வேடு வர உங்க மாடு இங்க வரல அப்படின்னு கையில அடி சத்தியம் பண்ணுவாங்க. என்ன மனசுல தில்லு இருக்காது பாப்போம். இப்ப சொல்லுங்க பாப்போம். சத்தியமா சாட்டுக்குள்ள மாடு சமத்தாக பேசுறது ஒரு புள்ள எனக்கு சமத்தாக பேசுவது ஒரு புள்ள அடிக்குது புள்ளா போட்டாட்டு வேண்டாம் இல்லத்திலே வித விதப்பது ஆண்கள் பாடு என்னைக்கு அவங்க நடு வீட்டுல மல்லாக்க பறந்துச்சு? ஏமா என்ன காரணம்? நீ பாத்திருக்கியா பாக்கலையா? வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குதுல சிகப்பு யானை பல்லாக்க தூக்குறத பாத்தியா? பாத்தியான்னு தான் கேட்டேன். சரி வாங்க, நல்லா பாடுறீரு. நீங்க கூப்பிட்டா பேசுறதுக்கு தான் வாங்க. நீங்க வந்து என்ன பண்ண, ஒரு பெண்மான பிடிக்கவே உங்களால முடியாம உட்காந்துருக்கீங்க. சரி ஆமா, இதுல வேற வீரவசனம்லாம் பேசுறீங்க. நான் சொல்றதுல உனக்கு ஏதாவது புரியுதாமா? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. பாவம் புரியும், எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு. ஓஹோ, இவர் சொல்றாரு மாடுங்கதான் இல்லேன்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணுன்றாரு. சரி நான் சத்தியம் பண்ணுவேன். சத்தியமா உங்க மாடுங்க இல்ல, சத்தியமா உங்க மாடு இல்ல. இந்த வாயினால சொல்றதெல்லாம் நீங்க செல்லாது. அப்படி கிடையாது, வாயினால எல்லாருக்கும் தெரியும். மானு உண்மையிலே இங்க இருக்கா? மானு இருக்கு. சத்தியமா மானு இருக்கு. சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன். நான் சொல்றேன் ஒரு விஷயம் தெரியுமாங்க? நான் சொல்றேமா? நீங்க எப்படி சொல்றது? இடத்துக்குரிய தலைவு நானு. சரி, நான் தான் அந்த இடத்துல சொல்ல முடியும். மான பார்த்தது நானு, மான விரட்டி வந்தது நானு, மான உள்ள இருக்குன்னு சொல்றது நானு. அதுக்கு நான் விளக்க சொல்றேன். ஆக இல்லாத பொருளை இருக்குன்னு சொன்னா நாங்க இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இருக்கு அவசியம்? இப்ப இருக்கிறது இல்லாத சொன்னா நாங்க வந்துட்டு போமா? வராத ஒன்று இருக்குன்னு சொன்னா அவசியம் என்னையா இருக்கு? ஏமா வரலாறுதான் வந்தா சொல்லுவான், வராத சொல்லுவான். யாராவது நான் பேசுறேன். உங்களுக்கு அவ்வளவுதான் ஒழுக்கமா ஓடி போயிருங்க. மானு இல்ல அப்படின்னா போய்கிட்டே இருக்கணும். பாத்தி இல்ல ஒரு விஷயம் தெரியும். பாத்தி இல்லன்னு 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? 1000 முறை போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துறேன். ஒரு போய் சொல்லி நடத்த முடியல இந்த காலத்துல ஒரு கல்யாணம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் இருக்காங்க. ஆமா, இப்பதான் கைபேசி, தொலைபேசி, அலைபேசி இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணுமே விளையாது. அப்ப தன்னுடைய புள்ள வீட்டுல ருதுவாயிட்டானா, தன்னுடைய புள்ள வந்து என்ன ஆயிட்டா, பெரிய மனுஷி ஆயிட்டா, திருமணத்திற்கு தயாராயிட்டா அப்படின்னா அவங்க சொந்த பத்தத்திட்ட போய் 1000 முறையாவது 1000 பேருக்காவது போய் சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்றத 1000 போய் சொல்லி பொய்ய சொல்லிட்டு வந்துருச்சு. இல்ல மருவி நிறைய இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த கழுதைக்கு தெரியுமா? இந்த கழுதைக்கு என்ன தெரியும்? கழுதைன்னா ஆம்பளை கிடையாது. இருங்க, கழுதைன்னா ஆம்பளை கிடையாது. ஏன் உன்னை நீனே புகழ்த்திக்கிறீங்க? தெரியுமா கழுதைன்னா பெண்ணுமா? கொஞ்சம் பாருங்க. களி என்றால் அழகு, யாராவது என்றால் பெண்ணு. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. கழுதைன்னா ஆண் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. களி என்றால், அதாவது களி என்றால் தையி, களி என்றால் அழகு பெண்ணு. சொல்லு. இருங்க, களி என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு. அந்த கழுதை கூட அழகான பெண்ணுன்னு குறிக்குது. ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப இருங்க, காளமாடு அழகா பசுமாடு அழகுன்னா என்ன சொல்வீங்க? காளமாடு இல்ல, காளமாடு அழகா பசுமாடு அழகான எது அழகுவீங்க? காளமாடு தான் தமிழ் கொம்பு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகா லட்சணமா இருக்கு. அழகா இருக்கு. ஆமா இருக்கு. சரி, ஆண்மையில் அழகா பெண்மையில் அழகுனா என்ன சொல்வீங்க? ஆண்மையில தான் தோகை இருக்கு, சரி, பார்க்க அழகா இருக்கு. சேவல் அழகா போலி அழகுனா என்ன சொல்வீங்க? சேவல் தான் அழகா இருக்கும். எப்படி? சேவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த வால் பாத்தீங்கன்னா அப்படி குஞ்சமா பாத்தீங்கன்னா அது ஒரு அழகா இருக்கும். வால்ல குஞ்சு. ஆமா ஏமா சேவல் பார்த்தது இல்லையா? கொண்ட முடிச்சிருக்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இருங்க, நீ வால்ல இருக்குமா பார்த்தது இல்லையா? யாரும் பேசி பேருவாங்கன்னு நினைக்க கூடாது. பேசுற பேச்ச சரியா பேசணும். நான் சரியா தான் பேசுறேன். இருங்க, இப்ப ஆண்மையில் அழகா பெண்மையில் அழகா நீங்க ஆண்தான் அழகு, எல்லாத்துலயுமே ஆண் வர்க்கம் தான் அழகு. நீங்க அப்புறம் எதுக்கு நீ உனக்கு சட்டை? இப்ப ஆண் வர்க்க அழகா பெண் வர்க்க அழகா சொல்லுங்க. ஆண் வர்க்கம் தான். எப்படி சொல்றீங்க?
நான் சொல்றேன்ல. எப்படி சொல்றீங்க? ஒரு ஆண்மகன் வந்து பாத்தீங்கன்னா அவனை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வர்ற அழகா பாடுறா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அப்படியே மீசையை முறுக்கிட்டு அப்படி வர்றான் பாரு இங்க மாதிரி அப்படி நடந்து வந்து மீசை இருந்தா ஆம்பளைய, மீசையை முறுக்கிட்டு வந்தா அவன் ஆம்பளைய. அத சொல்லாத. என்ன ஒரு மகன் நான் சொல்றேன் ஒரு விஷயம் தெரியுமா? இருங்க சரி இருங்க. ஒரு பெண் வந்து அழகா இருந்தா, ஒரு பெண் அழகா இருந்தா என்ன சொல்லுவான்? ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது பெண்ணு அழகா ஒரு பெண்ணு வருதுன்னு வைங்களே, பாரியா பசுவோல புள்ள வருது அப்படின்னு வாங்க. அமைதியா இருந்தா அப்படி சொல்லுவாங்க. இங்க வாரு எரும மாடு மாடி வருது, டங்கு டங்குன்னு எரும மாடு மாடி நிக்குது வாரு. இதை பார்த்து பொம்பளை பிள்ளையாது ஆமா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் காரணம் இருக்கு. ஏன் சொல்ல வாரு அப்படின்னா, ஆண் வர்க்க அழகா பெண் வர்க்க அழகானா நீங்க உடனே ஆண் வர்க்கம் மீசைதான் அழகுன்றீங்க. மீசைக்கு அழகுன்னு சொல்லணுமா? மீசைதான் அழகு. எந்த ஆம்பளை வந்தாலும் அப்படி முறுக்கி விட்டுருந்தா அவர் ஆம்பளை, மீசை வச்சவங்க ஆம்பளை, மீசைதான் அழகு நீங்க. ஏன்னா அது கிடையாது. கொஞ்சம் பாருங்க, நீங்க ஆரம்பத்திலே தொட்டு வச்சீங்க. மீசை அழகுன்னு சொல்லலாம். சரி, மீசை வைத்தவரெல்லாம் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. ஏடு வைத்தவரெல்லாம் எழுத்தாருன்னு சொல்ல முடியாது. சொல்ல அதிகம் பேசுறவரெல்லாம் சொற்பதிவாளர்னு சொல்ல முடியாது. தடி எடுத்தவரெல்லாம் தட்டக்காரன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்ப மீசை வைத்தவரெல்லாம் ஆம்பளைன்னு என்ன சொல்லணும்? எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் இங்க பாருங்க, இந்த மீசையை முறுக்கிட்டு வந்தா அழகு ஆம்பளை அப்படிலாம் கிடையாது. பெற்ற தாய் வந்து கடைசி வரைக்கும் கண் கலங்காம கஷ்டப்பட விடாம காப்பாத்துறாரு பாருங்க, அவர் தான் முழுமையான ஆண்மகன். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா? பெற்ற தாய் மட்டும் மறக்க கூடாது. அதுக்கு தான் அப்பவே என் தாய் என்ன ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில்களும் அலைவது இருக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து, நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. பெற்ற தாய் அப்பயே பெருமை கொடுத்து பாடி வச்சிருக்காங்க. உலகத்துல எத்தனை தெய்வம் இருக்கலாம், எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் நம்மளுக்கு முதல் தெய்வம் யாரு? நம்மள பெற்ற தாய், மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா காயத்திற்கு மந்திரம் இல்லை, காசுக்கு சமமான சேத்திரம் இல்லை, கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை, தாய்க்கு சமமான கோவில் இல்லையா சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம் 1330 குறள் கொடுத்திருக்காரு, 133 அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களை வச்சு வச்சிருக்காரு. அங்கதான் விஷயமே இருக்கு. அவர் 1330 குறள் கொடுத்திருந்தாலும் முதல் குறள்ல யாருக்கு பெருமை சேர்த்திருக்காரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன்றது பெற்ற தாய் தந்தையோட பேரு, அங்க பெருமை சேர்த்திருக்காங்க. அதுக்காக பீச வச்சவங்க நாங்க ஆம்பளை சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி சரி, இப்ப சொல்லு. இருங்க, பொம்பளை அழகுன்னு சொல்லுமா? நான் சொல்றேன், ஆண் வர்க்க அழகா பெண் வர்க்க அழகான்னு கேட்டு நீங்க ஆண் வர்க்கம் தான். ஆண் வர்க்கம் தான் சொன்னேன். ஆண் வர்க்கம்னா யார் அழகுன்றது ஒரு ஆண் இனம் ஒரு அழகுதாம்மா. அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஒவ்வொன்றுக்கு உதாரணம் இருக்கு. எங்க ஆண் வர்க்க அழகுன்னு ஏதாவது ஒண்ணு காட்டு, எதையாவது ஒண்ணு பேசணும்ல. ஏமா நீ கேட்டதுக்கு பிறகு விளக்கம் சொல்லிருக்கீங்க. அப்புறம் ஒவ்வொன்றுக்கானா இல்ல ஆண் வர்க்க காளைய கேட்ட, சேவலை கேட்ட, ஆண் வர்க்க அழகு. ஆமா, இன்னொரு நாளைக்கு பேசிக்கிறோம். ஆண் வர்க்க அழகு அப்படின்னா இல்ல வீட்டுல போய் கூட போன்ல பேசுவோம். சரி, ஆண் வர்க்க அழகுன்னா மகாபாரத கதை இருக்கு பாத்தீங்களா? இந்த மகாபாரத கதையில அர்ஜுனனுடைய மகன் யார சொல்லுவாங்க? யார சொல்லுவாங்க? நல்லரவான்னு சொல்லுவாங்க, அபிமன்யு சொல்லுவாங்க. இந்த நல்லரவான் தான் ஆண் வர்க்கத்துல அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. இருக்கட்டும், மான பத்தி உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? வேட்டிய பத்தி தெரியும், எல்லாம் தெரியுது. அசலாம் தெரியும் உங்களுக்கு, இசை தெரியல. அப்படியா? ஒண்ணு மட்டும் தெரியலைங்கிறியா? எனக்கு தெரியலைங்கிறது, ஆனா தெரியலைங்கிறது சுட்டி காட்டுற பாத்தியா? நான் தெரியும் அப்படின்னு சொல்றேன், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற இடத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்லுங்க? என்ன கேக்குது? மான பத்தி தெரியுது, வேட்டிய பத்தி தெரியுது. ஏமா அந்த மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளம் தெரியுது. முதல்ல சம்பவம் என்ன பத்தி சலம்படி வினையப்பி வம்பூர் வடத்தை போட்டு வானத்தை பார்த்தது அம்புதி மாதிரிகளை அரசர்கள் வம்பனை கைவிடுத்தவர் போல. இப்ப மானுக்கு வாய்க்கு இவ்வளவு தூரம் பேசுறீங்க.
மானி இருக்கு இருக்குன்னு சத்தியம் பண்ணீங்கல்ல, மானி இல்ல இல்லன்னு சத்தியம் பண்ணல. சரி, இப்ப தெரியுதா உங்க ரெண்டு பூவுக்கு மறுபெயர் பெண்டு. ஏன் இப்ப முதல்ல சொல்றது அதே? ஏன் அதுல முதல்ல சொல்றாங்க ஓவ வாங்க முடியாது. நான் தான் சொன்னேனே, ஹரிகாசு காயால கடகத்தை நின்று உலாவுனரி காரிகை அப்படின்னா பெண்ணுதே. காணக்குறவர் கண்மணிகளை விட காண கோயிலை குறிக்குது. அண்ணனை கூப்பிடுறேன். அப்படியா? நான் மாடுக்குரிய அடையாளம் கேட்டா என்னோட அடையாளத்தை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு செம்பூர் இருந்தா அப்படியா? அடையாளத்தை சொல்லிருக்கீங்க. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கையை சாக்கிறா, இவ முகத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறான் சிரிக்கிறா 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 ஆடைய திருத்துறா, ஆடைய அஞ்சி அஞ்சி சொல்கிறா, அள்ளி அள்ளி பாதிய புகுகிறா, அறுபது வார்த்தை சொல்லி பாடிய கையை தொட்டு வாங்குறா, கையை தொட்டு வாங்குறா, கைவிரல் பட்டதிலே கைவிரல் பட்டதிலே பால் சொம்பு குழம்புது. கைவிரல் பட்டதிலே ஒன்ன போல எண்ணி எண்ணி எண்ணிட்ட மயங்குது, என்ன போல என்கிட்ட மயங்குது. உன்முகம் பார்த்ததிலே உண்மை எல்லாம் விளங்குது. இப்பதான் உண்மை கூட வெளியில காலாதே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுகிறான், ஆளாளே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுகிறான். காட்ட போன போன போட்டு ஆட்டு கம்பி ஓட்ட கேட்கிறா, கம்பி போட்டு சண்டை என்ன தேய்க்கிறான். இலையில கை வச்சு நிற்கிறான். நிலையில கைகளை வச்சு நிற்கிறான், நிற்கிறான். நிறுத்தி மூச்சு விட்டு நெஞ்சை
மெதுவாக சிரிக்கிறார் சிரிக்கிறார் சிரிக்கிறார். சபதம் போட்டு போய் என்ன அண்ணனை கூப்பிட்டா அண்ணி வருது? அது தன்னரா. தொடக்கம் பூதியாகும். என்ன என்னப்பா வேடி ஒரு வந்தாருல. சரி இந்த ஆளுக்கு இருக்கிற திமுரு இருக்கு. விஷால் நடிச்ச படம். அப்படியா? ஆம். மானை தேடி வந்தேன் மானத்தின் பெண்ணை உன்னை ஐத்தான் தேடி வந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு என்ன குறைகிறார் கண்ணன் குறைகிறார். முருகனை வணங்கிடலாமா? வணங்க. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் படி உடைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் பணிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. இது நேர வரையில் உன்னோடு விளையாடியது எல்லாம் யார்தான்? உன்னை திருமணம் செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். கடவுளே, முருகா, பாவா, அத்தா, மாமா, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாக கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? அஞ்ஞான இருளிலே மூழ்கி கிடக்கிற உனக்கு மெஞ்ஞானத்தை நான் செலுத்த வேண்டுமா? அறியாளவனாடி உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வான என்பதை கேட்டும். இன்று முதல் உன் ஆசை நிறைவேற்றும். அப்படியே ஆகட்டும் முருகா, முருகா கெட்டி மேல முழங்கட்டும். ஊனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிருருக சக்தியெல்லாம் திறந்து சிவம் பெருக சக்தியெல்லாம் திறந்து சிவம் பெருக எங்கள் சஞ்சதியே உன்னிடத்தில் அடிபடியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ரகுபதி ராகவ ராஜா வசீக பாவன சீதாரா